இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, Next.jsல இருக்கக்கூடிய ரவுட்டிங் கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த ரவுட்டிங் பொதுவா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ப ஒரு வெப்சைட் ஆர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேஷன் பண்றதுக்காக வந்துட்டு இந்த ரவுட்டிங் வந்து யூஸ் பண்றோம். அண்ட் அதே சமயம் இந்த ரவுட்டிங் வந்துட்டு நம்ம ஒரே டேப்ல வந்து அடுத்தடுத்த டேப்ல ஓப்பன் ஆகுறதுக்கு பதிலா ஒரே பேஜ்ல வந்து லோட் ஆகி அடுத்தடுத்த பேஜ் வந்து நம்மளுக்கு வியூ ஆகி காமிக்கும். அதுக்காகவும் இந்த ரவுட்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. இன் திஸ் கான்செப்ட் Next.jsல ரவுட்டிங் அப்படின்னு ஃபைல் பேஸ்டு ரவுட்டிங் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஆப் அப்படின்ற ஃபோல்டர் மூலயமா வந்து ஒரு ஃபோல்டர் ஆர் ஃபைல் கிரியேட் பண்ணி அது கிரியேட் பண்றது மூலயமா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்மளுக்கு ரவுட்டிங் வந்து கிரியேட் ஆயிக்கும். அதே சமயம் ஃபைல் நேம் ஆர் ஃபோல்டர் நேம் தான் வந்து யூஆர்எல் பார்த்தா நம்ம வச்சிருக்கோம். எதுக்காக இந்த ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு, பிகினருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவோம். தென் மேனுவலான கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கான ரவுட்டிங் கிரியேஷன் வந்து இதில் பண்ணுறாங்க. நார்மலாக வந்துட்டு இதோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆப் அப்படின்றது எஸ்ஆர்சிக்குள்ள ஆப்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்குள்ள நார்மலாக பேஜ்.ss அப்படின்னு போட்டுட்டு, இதுக்கு கீழே நம்ம என்ன அபவுட் பேஜ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், அண்ட் கான்டாக்ட் அப்படின்ற பேஜ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அண்ட் அதே சமயம் ஒரு ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ணி அபவுட் பேஜ்.x அண்ட் பேஜ் இதுனா, இது யூசருக்கும் சரி, யூசர் இல்லை அண்ட் பிகினர்ஸ்க்கு, டெவலப்பர் பண்ண பிகினர்ஸ்க்கு நெக்ஸ்ட் டைம் இதை எடுத்து பார்க்கும்போது கரெக்டான ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வியூ ஆகி காமிக்கும். அண்ட் அதே சமயம் நம்ம நார்மலான ரியாக்ட் ரவுட்டிங் என்ன பண்ணுவோம், நம்ம மேனுவலாக வந்து ரவுட்டிங் கிரியேட் பண்ணுவோம். லைக் இப்போ என்னன்னா ரவுட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி ரவுட்டோட பாத் அண்ட் எம்டியாக இருக்குது ஹோம் பேஜ், அந்த எலமெண்ட்டுக்கு ஹோம் அப்படின்ற இந்த ஃபைலை வந்து நான் கால் பண்ணணும். ஐ மீன் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். அண்ட் அதே சமயம் நெக்ஸ்ட் இது போகணும்னா அபவுட் பேஜ் அப்படின்ற யூஆர்எல் நம்மளா தான் கிரியேட் பண்ணணும். இந்த பாத் அப்படின்றது இந்த பாத்தை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். எலமெண்ட்டும் அதே மாதிரி தான். இதுதான் வந்து மேனுவலான ரவுட்டிங். பட் இன் திஸ் Next.js பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பேஜ்.js அப்படின்னு வந்துட்டு ஃபைலுக்குள்ள அபவுட்டுன்னு நம்ம போய் யூஆர்எல்ல கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த பேஜ் வந்து வியூ ஆகும். லெட்ஸ் டு கோ டு கோட் பார்க்கலாம் நம்ம. லைக் இப்போ வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆர்சியில் ஆப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள அபவுட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள பேஜ்.xன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு என்னன்னா வெறும் நார்மல் ஹோம் பேஜ். இதுதான் வந்து அபவுட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். தென் இதில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கான்டாக்ட்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்துட்டு அதே தான் பேஜ்.xல கான்டாக்ட் பேஜ் அப்படின்றது இருக்கும். அண்ட் இது வந்து நார்மலான பேஜ்.x. இந்த பேஜ்.xங்கிறதுக்குள்ள தான் வந்துட்டு இந்த அபவுட் அண்ட் கான்டாக்ட் அப்படின்றது இருக்கு. தென் இதில் வந்து என்னன்னா இந்த பேஜ் வந்து அபவுட் பேஜ். இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு வரும்னா, இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்து பேஜ்.txsல தான் வந்துட்டு இதோட மெயினான வந்து பேஜ் வந்து வியூ ஆகுறது இருக்கும். இதெல்லாம் நாவ்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ஒன்னோட டேக்ல வந்து நாவ்பார் இருக்கு. இப்போ அபவுட் அப்படின்ற பேஜ் வந்துட்டு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா லிங்க்குங்கிற காம்போனன்ட் மூலயமா இதில் வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம். இது வந்து ஒன்றும் தேவையில்ல, வெறும் ஹச்ரஃப்னு கொடுத்து நம்மளோட ஃபோல்டரோட நேம் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே வந்து கிரியேட் ஆகிக்கும் ஃபோல்டர். இப்போ அதே சமயம் இப்போ நார்மலாக வந்து நாவ்பார்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு வந்துட்டு நார்மலாக நான் இதில் வந்துட்டு என்னன்னு கொடுக்கலான்னா அபவுட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு அபவுட் பேஜுக்கு போயிடும். அதே மாதிரி நம்ம இதில் என்ன வந்து கொடுக்கணும்னு நினச்சாலும் வந்துட்டு அபவுட் ஃபுல்லாக கான்டென்ட் ONACT கொடுத்தோம்னா கனெக்ட் பேஜுக்கு போயிடும். இதுதான் வந்து நார்மலான ஃபைல் பேஸ்டு ரவுட்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேஜஸ்க்கும் ஆப் ரவுட்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாம். பேஜ் ரவுட்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு இந்த மாதிரி அபவுட்டு கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணாமல் வெறும் நான் ஆப்குள்ளேயே வந்துட்டு இருக்கிற 3 ஃபைலையுமே நான் கிரியேட் பண்ணவா. எப்படின்னா அபவுட்.jss அண்ட்
contact.jss வெறும் இல்லைன்னா home.jss அப்படின்ற 3 இதுவுமே நான் கிரியேட் பண்ணிட்டு அதில் லிங்க் பண்ணுறத வந்துட்டு நார்மலான பேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப் அப்படின்ற ஃபோல்டர் இல்லாம டிஃபால்ட்டா ஆப்ன்ற ஃபோல்டர் இருக்கும். அந்த ஆப்ன்ற டிஃபால்ட்டான ஒரு ஃபோல்டர்ல இல்லாம நார்மலா எஸ்ஆர்சில போயிட்டு நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அபௌட் கான்டெக்ட் அண்ட் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி 3 கிரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு நார்மல் பேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் ஆப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் கிரியேட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு என்னென்னா ஆப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேவிகேஷன். இது வந்து லிங்க் பேஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஜ்க்குள்ளேயே இப்போ நிறைய வெப்சைட் பார்த்தோம்னா இ-காமர்ஸ் வெப்சைட் ஒரு பேஜ் கொடுத்துருக்கோம். அந்த பேஜ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இன்னொரு பேஜுக்கு நேவிகேஷன் ஆகணும். லைக் இப்போ நான் ஹோம் பேஜுக்கு போறேன் அப்படின்னா இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஹோம் பேஜ். இப்போ இந்த ஹோம் பேஜ் நான் போனோட்டியுமே எனக்கு வந்துட்டு எனக்கு அபவுட் பேஜுக்கு போகணும். அப்போ அபவுட் பேஜோட லிங்க் வந்து நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்குங்கிறதுக்கு பதிலாக நம்ம அப்படின்ற ஒரு காம்போனன்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒர்க் ஆகாது. அதே சமயம் என்னன்னா லிங்க் அப்படின்றது வந்துட்டு இது ஒரு காம்போனன்ட். இந்த காம்போனன்ட்டான வந்துட்டு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னா இம்போர்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இப்போ வந்து ஹோம் பேஜ் இதில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அஸ் பேஜ் தான் வந்துட்டு ஒன்றும் இல்லை. இது நார்மலாக வந்துட்டு இங்கே பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ். லைக் ஹோம் பேஜ். இப்போ எனக்கு நான் ஹோம் பேஜை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு எஸ் இது வந்து எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா வெயிட் இப்போ வந்து நான் வந்து மெயின் பேஜுக்கு ஃபர்ஸ்ட் போகணும். மெயின் பேஜில் நவ் பார் அபவுட் கான்டாக்ட்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு அபவுட் பேஜ் போனேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ அபவுட் பேஜுங்கிறது இந்த பேஜ். எனக்கு இந்த அபவுட் பேஜுக்கு போனேன்னா எனக்கு பேக் டு ஹோம் பேஜுக்கு போகணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ நான் அபவுட் பேஜ் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும் அபவுட் பேஜ் வந்துருச்சு. இப்போ நான் வந்து பேக் டு ஹோம் பேஜ் அப்படின்னா அகைன் எனக்கு இந்த ஹோம் பேஜே வந்துடும். இப்போ சப்போஸ் நான் கான்டாக்ட் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் அகைன் கான்டாக்ட் பேஜ் போயிடும். இந்த கான்டாக்டோட பேஜில் வந்துட்டு நான் எதுவுமே வந்து நான் லிங்க் பண்ணலை. அண்ட் இங்கே ஆ இங்கே வந்துட்டு எந்த ஒரு பேஜுமே நான் லிங்க் பண்ணல. ஸோ அதனால் இதுக்கு கீழே எந்த ஒரு லிங்க்கும் வரல. இவ்வளோதான் இந்த கான்செப்ட். இது தெர் ஆர் 3 பேசிக் கான்செப்ட் ஆஃப் நெஸ்டார் ஜேஎஸ்எஸ்ல இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு நார்மலான ஃபுல் பேஜஸ் கொடுத்து நம்ம இந்த 3 கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.